வாங்க மக்களே வாங்க. மத்தியான சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடி. சாதம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கரிஞ்சிக்குட்டி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அதோட விதைகள், புளிக்குழம்பு. இது எண்ணெய் கத்திரிக்காய். இது எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் எல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். இது யார் யார் வீட்டில் இந்த கரிஞ்சிக்குட்டி கீரை, மிளகு தக்காளி கீரை புளிக்குழம்பு வச்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இது எப்படின்னு நான் டெமோ, அதாவது செய்யிலே காட்டிடுவேன். என் வீட்டுக்காரர் எனக்கு தடை பண்ணிட்டார். அதாவது எக்காரத்து முன்னிட்டும் நீ செய்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன்னு நீ எக்காரம் அடுப்புக்கிட்ட செல்லை கொண்டு போகக்கூடாது. நீ செல்லை கொண்டு போய் அடுப்புக்கிட்ட வீடியோ எடுக்கிறேன்னா நீ மோஜ்லேயும் வீடியோ போடக்கூடாது, யூடியூப்லேயும் போடக்கூடாது, எதுலேயும் போடக்கூடாதுன்னு எனக்கு தடை உத்தரவு போட்டு விட்டார். அதனால் நான் யூடியூப்பில் போடுறதுனால இப்போ உங்கள்கிட்ட நான் இதையே சொல்கிறேன். அதாவது இந்த மிளகு தக்காளி காயை 2-3 நாள் தயிரில் ஊற வச்சிடணும். தயிரில் ஊறினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் 3ஐயும் நல்லா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி நல்லா வணக்கணும். வணங்கி வர்ற டைமில் வெந்தயத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு வணக்கணும். நல்லா வணக்கி வர்றப்ப இந்த காயை உள்ளே போட்டு நல்லா வணக்கணும். காய் போட்டு சின்னதாக இருக்கிற காய் பெருசாக ஆகி நல்லா அதாவது உப்பி வரும். அப்போ புளி கரைச்சி வச்சுருந்து புளியை உள்ளே ஊற்றி கிளறி விடணும். காரம் பத்தலினா வரமிளகாத்தூள் மட்டும் போடணும். நம்ம சாம்பார் தூள் அந்த மாதிரி தூள் போடக்கூடாது. வரமிளகாத்தூள் போடலாம். ஒரு சிலர் ஜீரகம் போடுவாங்க. நான் ஜீரகம் போடுவேன். ஒரு சிலர் புளிக்குழம்புக்கு ஜீரகம் போட மாட்டாங்க. நான் ஜீரகம் போடுவேன். போட்டு நல்லா கொதி அந்த தண்ணி பதம் குறைஞ்சி கெட்டி ஆகிற டைமில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் உள்ளே போட்டு நாட்டு சர்க்கரையை கலக்கி நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி கல்லாட்டம் ஆனோடனே இறக்கி வச்சிட்டோம்னா இந்த குழம்பு பழசாக ஆக ஆக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும் ஒரு கருத்து. என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்து, எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் என் தாய் சொல்லி கொடுத்ததை நான் இப்போ என் குழந்தைங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன். புளிக்குழம்புக்கு எப்போவுமே சின்ன கரண்டி தான் போடணும். சாம்பாருக்கு எப்போவுமே பெரிய கரண்டி தான் போடணும். இதில் ஒரு தத்துவம் அடங்கியிருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். அதாவது புளியை நம்ம உடம்புக்கு கேடு. அதனால் அளவாக கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும். அதனால் புளிக்குழம்புக்கு சின்ன கரண்டி. இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டுக்கு உரம்பரே வராங்க, சாம்பார் ஊற்றுற மாதிரி புளியை ஊற்றிட்டு அவங்க வாங்கிட்டு அதை என்னடா பண்ண முடியாது, திணறக்கூடாது. அதனால் புளி அளவாக ஊற்றி அளவாக புழங்கணும். சாம்பார் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். சாம்பார் அது பருப்பில் புரோட்டீன், நிறைய மினரல்ஸ், நிறைய சத்துக்கள் இருக்கிறனால சாம்பார்